எடி உனக்கு அப்படி என்ன யோசனைன்னு கேட்கேன். ஏன் ரேஸ்மா கொஞ்சம் நிதானமா இருக்க மாட்டியா? எல்லா விஷயத்துலயும் நிதானமா தானே இருப்பா. ஆஸ்பத்திரியில இருந்து கீழே விழுந்துட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ லேசான அடியா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு வந்தோம். வந்து பார்த்தா தலையிலாம் கட்டு போட்டு வச்சிருக்கு. மூஞ்செல்லாம் எப்படி தேய்ச்சி போயிருக்கு பாரு. என்ன ரேஸ்மா உனக்கு அப்படி என்ன யோசனை? நடக்கும் போது ஒழுங்கா பார்த்து நடக்கணும் கூடவா தெரியாது? அவளை யார் திட்டுறீங்க? எல்லாத்துக்குமே காரணம் அவதான். அங்க இருக்காளே அவதான். என் பிள்ளை கிட்ட சொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து இல்லாததையும் மூட்டி கொடுத்து என் பிள்ளைங்க ரெண்டுத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டா. அந்த யோசனையில தான் பிள்ளை எதுவோ போல நடந்து வந்து வலிக்கு விழுந்திருக்குமா இருக்கும். வேற என்ன சேந்தனில இருக்க போறான் அவன்? இங்க வந்து கத்துன்னு கத்திட்டு போனா அப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சும்மா இருப்பானா என்ன? நல்ல 4 கேள்வி கேட்டிருப்பான் பிள்ளைய பார்த்து. அந்த கவலையிலேயே பிள்ளை இப்படி விழுந்துட்டு. ரேஸ்மா பார்த்து நடந்து வர மாட்டியா? இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, வாயை குத்தி பல்லெல்லாம் உடச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் இனிமே வாயை பேச முடியாத அளவுக்கு எதையாச்சும் பண்ணி விட்டுவேன் சொல்லிட்டேன். ஆமா, இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த பிள்ளை தான் காரணம் போல இவளுக்கு. என்னத்தை தான் புத்தியோ இது புத்தி. ஷி, எரிச்சலா கிடக்குமா. போ போய் ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வா. எரிச்சல் படுத்துக்கிட்டு கிடக்கா. ஷகு ஷகு, இப்படி தரையிலே படுத்துக்கிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? எழுந்து கொஞ்சம் பெட்டு மேலேயாச்சும் படுங்க. ஷகு, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, சின்னன்னு சொல்லல. ஆனா அதுக்காண்டி எப்படி இருந்தா எப்படி சரியாயிடுமா என்ன? இங்க பாருங்களேன் ஷகு, உங்ககிட்ட தான். ஷகு கேக்குதானோ? நான் கொஞ்ச நேரம் இப்படி மாடியிலே படுத்திருக்கேன். எதுவும் கேட்காத ப்ளீஸ். அது வந்து அனு ப்ளீஸ், எனக்கு எதை பத்தியும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கே ஏற்கனவே கவலையா இருக்கு. நீயும் கூட சேர்ந்து எதையாச்சும் எனக்கு கேட்டு கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். அனு விட்டுரு. இதுக்கு மேல இதை பேச வேண்டாம். எப்படி தப்பு பேசாம இருக்க முடியும்? நான் பண்ண ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் தப்புன்னா என்கிட்ட சுட்டி காட்டுறீங்கல்ல. இது தப்பு அனு மாத்திக்கோன்னு சொல்றீங்களே, அப்போ நீங்க பண்ற விஷயத்தையும் நான் சுட்டி காட்டணும்ல. உங்ககிட்ட தான் சொல்றேன். சின்ன பாருங்க, அக்கா கிட்ட நீங்க கோவப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கோவப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல ரகு. அதை பொறுமையாவே எடுத்து சொல்லிருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு அன்புல உங்ககிட்ட வீடு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம கேஷ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சரி, ஓகே, தப்பு தான். கடன்லாம் வாங்கக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க, வேண்டாமே. அதை நீங்க நார்மலா சொல்லலாம்ல. இப்படி சண்டை போட்டு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்களுக்கு கோவம் வந்தா என்னாலே ஹேண்டில் பண்ண முடியல ரகு. அவ்வளவு கோவப்படுறீங்க. நம்ம கோவப்பட்டா என்ன வார்த்தை பேசணும்னு கூட யோசிக்காம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மணியெல்லாம் பேசுறீங்க. அதனாலதான் சொல்றேன் ரகு, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. கோவம் இப்படி பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கைக்கு செட் ஆகாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம இழந்துருவோம். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. கோவம் ஒரு மனுஷனை உண்மையாவே கொன்னுடும் ரகு. வார்த்தையில அது சரியா இல்ல ரகு. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியல. புரிஞ்சுக்கோங்க ரகு. எனக்கு புரியுதானோ? நான் கோவப்படாம அந்த காசு எடுத்துட்டு போய் கொடுத்துருந்தா கண்டிப்பா அவ வாங்கியிருக்க மாட்டான். அக்கா சொன்னா கேட்க மாட்டியான்னு ஒரே வார்த்தையில சைலண்ட் பண்ணி நான் அனுப்பியிருப்பான். கண்டிப்பா அவ என்கிட்ட ஏதாச்சும் அதட்டி பேசியிருந்தா நான் அமைதியா வந்திருப்பேனே தவிர அவளை எதிர்த்து பேசியிருக்க மாட்டேன். அவ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். புரியல. ஆமா, அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு காரணமும் நான் தான். சென்னாலதான் வீட்டுல அவளுக்கு சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வச்சாங்களே. உனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடியே மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்தது அவ தான். ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து ரன் பண்ண வேண்டியதும் அவ தான். பாட்டிக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லை. பாட்டிக்கு தான் எடுத்து ரன் பண்ணணும் தான் ஆசை. அதனாலதான் பாட்டி எப்படியாச்சும் ரேஷ்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு முடிவெடுத்தாங்க. பாட்டி அப்பெல்லாம் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனா நான் அந்த நேரத்துல ரேஷ்மா கல்யாணத்தை கொஞ்சம் யோசிச்சு, அக்கா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் படிச்சிருக்கா, ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணட்டும்னு சொல்லியிருக்கணும். நான் அதை முட்டாள்தனமா அதுல இருந்து விலகுனதுனாலதான் என் அக்கா இந்த நிலைமைக்கு ஆளாகி நிக்கிறா. அன்னைக்கு அவ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு அவ பெரிய ஆளா இருந்திருப்பான். எனக்கு அந்த தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே, இப்பதான் எல்லாமே நார்மலைஸ் ஆயிட்டல. இல்ல, நார்மலைஸ் ஆகல. சென்னாலதான் அவ வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. புருஷன் இல்லாம ஒரு குழந்தைய பெத்துட்டு இங்க வந்து அவருடைய ஃபியூச்சர், அவளோட ட்ரீமே வேற. அவெல்லாம் வேற இடத்துல இருக்க வேண்டியது. என்னால எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாட்டி நினைச்ச ஒரு காரணத்துக்காண்டி தான் அவ இங்க இருக்கா இந்த நிலைமையில. அப்படி இல்லைன்னா அவ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ போய் சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு என்னென்னமோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியுமே,
அவ லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலா பார்த்தா அவ எனக்காண்டி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவா. நான் சின்ன விஷயம் ஆசைப்பட்டா கூட போதும், அதை எனக்காண்டி அப்பவுமே விட்டு கொடுத்துருவா. இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தூக்கிட்டு வந்து அப்படியே கொடுக்குறான்னா அதுல இருந்து யோசிச்சு பாரு. என் அக்கா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்ட்டு. நான் திருப்பி ஏதாச்சும் செய்யணும்ல அனு. என்னால திருப்பி எதுவும் செய்யவும் முடியல, அந்த மாதிரி நிலைமையில இருக்கேன். இந்த நிலைமையில அவகிட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப தப்பு. சரி ஓகே, அதை நீங்க எடுத்து பொறுமையா சொல்லிருக்கலாமே. இவ்வளவு ஆஷா சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே ரகு. இங்க பாருங்க ரகு, நம்ம சில வார்த்தைங்க பேசிடுறோம் ஈஸியா, ஆனா கேட்கறவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்க மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது மறந்துடும்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லை. உங்களை மன்னிச்சிருவாங்க, ஆனா அந்த வார்த்தையை மறக்க மாட்டாங்க. அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஈஸியா பேசிட்டு வர ஒரு வார்த்தையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வலியை தரும்னு உங்களுக்கு தெரியுமா ரகு? அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க ரகு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? இனிமையாச்சும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கோவம் வர மாதிரி நடக்குதுன்னா ஒரு 10 நிமிஷம் அமைதியா சைலண்டா உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் பொறுமையா யோசிச்சு பாருங்க, அந்த விஷயத்துக்கு கோவப்படணுமா இல்ல அந்த விஷயத்த சரி பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டு சொல்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல. சரி, நான் உங்களுக்கு போய் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். இல்ல அனு, எனக்கு எதுவும் வேண்டாம். ஷகு, இனிமேதான் ரெடியே பண்ணணும். நான் போய் ரெடி பண்றேன், நீங்க கொஞ்ச நேரம் பெட்ல படுத்துட்டுங்க. ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் அப்படியே இரு. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஷகு, நான் வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன். சோ நான் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல ரகு, இனிமேதான் ரெடி பண்ணணும். வெளியே போனியா? எங்க போன? அது வெளியே, எங்கடி போன? அது வந்து உங்க வீட்டுக்கு தான் போனேன். என் வீட்டுக்கா? ஆமா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அங்க போனேன், அத்தை இருந்தாங்க. தெரியும், நானும் ஃபர்ஸ்ட் அங்கதான் போனேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ரகு, நீங்க வரலன்னு சொன்னாங்க. அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனேன். அங்க போனா அத்தை சின்ன ரொம்ப பேசிட்டாங்க. அனு, சாரி. ஏன்? இல்ல, ஒரு வாட்டியும் எங்க அம்மா உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனாலதான். என்னால எதுவுமே பண்ணவும் முடியல. அது விஷயம் இல்ல, என்ன பேசியிருந்தா கூட நான் அமைதியா வந்திருப்பேன். அம்மாவையும் கொஞ்சம் பேசிட்டாங்களா, அதான் நானும் கூட பேசிட்டேன். அதுவும் இல்லாம வீட்டுல இருந்து வரும்போது உன்கிட்ட பேசணும்னு கையை பிடிச்சி இழுத்தாங்க. கையதான் தட்டி விட்டேன், அவங்க டக்குன்னு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து வந்துட்டேன். அது உங்ககிட்ட சொல்லி பிரச்சனை ஆக்கிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ரகு. அனு, நான் ரொம்ப கோவப்படுறேன், அப்படிதானே? ஏன் ரகு அப்படி கேக்குறீங்க? இங்க பாரு, என் கூட பிறந்த அக்கா, அவ என்கிட்ட எதனா சொல்லணும்னாலும் யோசிக்கிறா. நான் தாலி கட்டின பொண்டாட்டி நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னாலும் யோசிக்கிற. வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல ரகு கிட்ட சொல்லுவோம், அவன் சரி பண்ணிடுவான்னு தோண மாட்டேங்குது. ரேஷ்மா கிட்ட சொல்லுவோம், அவ கண்டிப்பா அதை சரி பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா அவ பொறுமையா ஹேண்டில் பண்ற ஒரு விஷயத்த. நான் பொறுமைன்றது துளி கூட இல்லாதவனா இருக்கேன். ரகு, இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யாரும் என்னை கேட்கவும் இல்லை, நானும் என்னை மாத்திக்கணும்னு நினைக்கவும் இல்லை. இது ரொம்ப பெரிய தப்பு, அப்படிதானே அனு? என்னை பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்கு, அருவெருப்பா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கானோ. ஷகு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னா அந்த கோவம் மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லை. அதுவும் நீங்க ரொம்பலாம் கோவப்பட மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் நடந்துட்டு அப்படின்ற பட்சத்துல உங்களையும் அறியாம சடனா கோவம் வந்துடும். ஆனா மறுபடியும் நீங்களே போய் பேசிடுவீங்க, அந்த விஷயமும் இருக்குல்ல. மற்றபடி நீங்க ரொம்ப நல்லவங்க தான். நீங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு அவசியமும் இல்லை. நீதான் என்னென்னமோ சொல்ற, ஆனா என்னை பார்த்தா எனக்கே பிடிக்கல. இவ்வளவு நாள் என் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான், அவனுக்கே என்ன பிடிக்கல பாரு. எத்தனை போன் தெரியுமா ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கேன், போனை கட் பண்ணி விடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டான். போனை பிளாக் பண்ற அளவுக்கு நான் அவனை, எனக்கு புரியல அனு, நான் அந்த அளவுக்கு கேவலமாயிட்டேனா? யாரை சொல்றீங்க? வேற யாரும் சொல்லுவேன், என் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கானே ஆதி, அவனதான் சொல்றேன். ஆதி, எனக்கு வேற ஏதாச்சும் மீட்டிங் இருக்கலாம்ல. இன்கேஸ் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சியா இருக்கும், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலே நீங்க ஃபோன் பிக் பண்ண மாட்டீங்க. ஏன் ஃபோன் பண்றேன்னு என்கிட்ட வந்து சண்டை போடுவீங்க. இப்ப ஆதியா நான் ஃபோன் பண்ணலன்னு கோவப்படுறீங்களா நீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம யோசிக்காதீங்க சரிங்களா? ஆதியா மேக்சிமம் ஏதாச்சும் ஷிஃப்ட்ல இருந்தா மாத்திட்டு இருப்பாங்களா இருக்கும். இங்க பாரு அனு, ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் நான் இல்ல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடிவி கேமரா என்னோட போன்லயும் லாகின் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் லாகின் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கு எல்லாமே. அவன் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஆனா என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க. சரி. அவளே தலைவலியில படுத்துக்கிட்டு இருக்கா, இங்க வந்துகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஆளை சில்லத்த. அவளை வேணா கேளுங்க, அவளே சொல்லுவா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அனுதான்னு சொல்லி.
ஆமா, அவ இருக்கா பாருங்க, சரியான அப்படியே எனக்கு கோவமா வருது அவ மேல. அதான் சொல்றேன்ல, நீ அடங்க மாட்ட. இன்னும் 4 மிதி என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்து உனக்கு மிதிக்க சொல்லல நான் மட்டும் பாரு, என் பேரு சொக்கமா இல்லடி, நான் மாத்தி வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, நானும் போனா போதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வாயிலே மிதிக்கிற மிதியில 32 பல்லும் கழண்டு வந்துடணும். அப்பதான் நீலாம் பேச்சு அடக்குவேன். பேசுற பேச்ச பாரு, நல்லா ஆளா இருக்கா இவன். ஷோ, 2 பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? எனக்கே ஏற்கனவே தலைவலியா இருக்கு, ரொம்ப முடியல. இதுல நீங்க 2 பேர் வேற சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு கவனத்துல கீழே விழுந்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன, லைட்டா ஸ்கிராச் ஆயிட்டு, கால் ஃப்ராக்சர், மண்டையில லைட்டா அடி, அவ்வளோதான். ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சும்மா இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதம்மா, போமா. எனக்கே ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்குன்னா நீ வேற அழுதுகிட்டே இருக்க. பாட்டி நீங்களும் போங்க. சேட்டை இப்படி இருக்கீங்க நீங்க, பிள்ளைகிட்ட வந்து இப்படி நைய நிக்கிட்டு வெளியே போங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ரேஸ்மா, வெளியே போ சொல்லி உன் பாட்டிக்காரிய. ஆமா, என்ன ரூமை விட்டு வெளியே போச்சோன்னா உன்னை ஆத்தி எடுத்து பெட்ரூம்குள்ளேயே உன்னை கூடவே படுக்க வச்சுக்கிறானா. எடி பொசக்கட்டவள, அவ ஃபர்ஸ்ட் வெளியே போச்சோன்னே உன்னை தாண்டி காது கேட்குமா இல்ல கேட்காதான் தெரிய மாட்டேங்குது. நான் என் மாவ கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன், நீங்க போங்க. எனக்கு இப்ப யாருக்கிட்டயுமே பேசுற நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு 2 பேருமே வெளியே போங்க. நீ நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம ப்ளீஸ். பாட்டி தயவு செஞ்சு வெளியே போ பாட்டி, நீ போனாதான் அம்மாவும் வருவாங்க. என்னால முடியல பாட்டி, ரொம்ப தலைவலிக்குது. ஏற்கனவே அடிப்பட்டது வேற. ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரீங்களா யாராச்சும் போயிட்டு? நீயும் அம்மாவை அப்பத்துல இருந்து எடுத்துட்டு வர சொல்லதான் செய்யற. அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீயாச்சும் போய் எடுத்துட்டு வாயேன், போயேன். 2 பேரும் போக மாட்டீங்க, நானே போய்க்கிறேன். இரு படுத்துக்கிட்டு கடை, காலை உடச்சு விட்டு வந்துட்டு இப்ப போயிட்டு இவளே போட்டு குடிச்சிருவாப்புல. ஆளை பாரு ஆளை, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். தலைவலிக்கு தானே சொன்னேன், நல்லா இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? நல்லா சரியாயிடும். படுத்து உறங்க செய், சரியா? சரி, பேசிக்கிட்டே தான் இருக்க சரியான்னு. எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. இப்ப எடுத்துட்டு வரியா இல்ல நான் ஆன்லைன்ல எதனா ஆர்டர் போட்டுக்குவா? காப்பி கூடவாடி ஆர்டர் போடுவாங்க இந்த காலத்துல? இந்த காலத்துல எல்லாமே ஆர்டர் போடுவாங்க. ஆமா, காஃபி போட மாட்டாங்களா? சும்மா விட்டா இவளுங்க பிள்ளை பெத்தி பிள்ளைய கொரியர்ல போட்டு விட சொல்லுவாளுங்க போல. இப்பெல்லாம் இருக்கிற பசங்க இருக்கீங்களே, இது தொட்ட ஆர்டர், அதை தொட்ட ஆர்டர், இதை தொட்ட ஆர்டர்ன்னுக்கிட்டு வீட்லயே இருந்துகிட்டு உங்க கைக்குள்ள எல்லா பொருளும் வரணும்னு நினைக்கீங்க நீங்க, அப்படிதானே? உங்ககிட்ட என்னால பேச முடியாது, என்னால முடியல சுத்தமா. நானே போய் போட்டுக்கிறேன். சரி இரு, நானே போயிட்டு வரேன். போ எடி, வா போவான். ஏன் பால் எடுத்து காப்பி போடுறதுக்கு 10 பேரா உங்களுக்கு தேவை? வாய் மட்டும் இங்கிருந்து இவ்வளவு தூரம் கிழியுது இல்ல? உங்க பையன் வந்தா சொல்லி அடிப்பேன்னு சொன்னீங்களா, இப்படி எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நான் என் பொண்ணு கூட இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க போங்க, நானும் வர மாட்டேன். ரேஸ்மா கிட்ட சொல்ல வேண்டியது பேச வேண்டியதெல்லாம் நிறைய கிடக்கு எனக்கு. இங்க பாரு, அனு அதை பண்ணா இதை பண்ணான்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சிரவன் பத்துக்கோ. ஆமா, முதல்ல பேசுனது நீ, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வீட்டுக்கு போறன்னு தான் கிளம்பிச்சு. அந்த போற பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து கீழே விழுந்தது நீ. அந்த பிள்ளை தள்ளி விட்டா மாதிரி எதையாச்சும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தா தொடக்கிறத வேற சொல்லிட்டேன். நீங்க பாத்தீங்களோ, அவதான் தள்ளி விட்டா என்ன, கீழே விழுந்த பாரு. அப்ப கூட உனக்கு ஒன்னாவல பாரு, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாம அவ கையை பிடிச்சி இழுத்தா? நான் சொன்னல, ஒரு 2 நிமிஷம் இரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவ எதுவும் இவ சொந்த வீடு மாதிரி விடுக்குன்னு வரா, விடுக்குன்னு போறா. என்னென்ன பேச்சு பேசினா என்ன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா அது எப்படி? இது இந்த வீடு எனக்கே சொந்தம் இல்லையா? இந்த வீட்டுல நானும் ஒரு மருமவதானா? என்ன வாய் இருக்கும் அவளுக்கு, ஊம குசும்பு மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன பேச்சு பேசுறா. இதெல்லாம் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டாம் நானே? நீங்க மட்டும் உன் பிள்ளை வந்த உடனே சொல்லி கொடுப்பேன்னு சொல்றீங்களா? நானே என் பிள்ளைங்க கிட்ட தான் சொல்ல முடியும். இந்த ஆதங்கத்தெல்லாம் வேற எங்க சொல்றது? இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ரேஸ்மா கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத. அந்த பிள்ளையை ஏற்கனவே நொந்து போய் கிடக்க சொல்லிட்டேன். உங்களா மாதிரிலாம் என் பிள்ளை இருக்காது. நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்டுக்கும். இதுக்கு மேல விருப்பம் எனக்கு என்ன வந்துச்சு? என்னமோ பண்ணி தொலை, பிள்ளையை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான். போய் காப்பி போயிட்டு எடுத்துட்டு வருதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடணும். அப்படியே நின்றுகிட்டு தான் வச்சுக்கோ, வெந்நிய பிடிச்சி மூஞ்சில ஊத்தி விடுவேன். ஆமா, ஊத்துவீங்க. எனக்கு கேக்குறது ஆள் இல்லைன்னு அப்படி பண்றீங்க. ஏமா தாய பேசிட்டு போமா, அழுக ஆரம்பிக்காத. பாட்டி இதோ கிளம்பிட்ட ரேஸ்மா கண்ணே, வலிக்குதோமா? இல்ல வலிக்கல, ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஷேமா நீ வர, என்னம்மா உன் பிரச்சனை? காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னா போகமாட்டேன்னு சொல்லி இங்கேயே அழுதுகிட்டு இருக்க. சரின்னு சொல்லி விட்டேன். இப்ப வலிக்குதா இனிக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வலி இல்லாம தான் படுத்துக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன லூஸா, வலிக்காம சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? போமா அந்த சைடு, சும்மா பேசணும்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்ப, உனக்கு வேற வேலையே இல்ல. சரி ரேஸ்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், உன் காலில் வேணா விழுறேன், தயவு செஞ்சு போ. ஐயோ, அப்படி இழுத்துட்டு போயிடாம, என்ன விஷயமா சொல்லு.
நான் ஆனை வளர்த்தேன், பூனை வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், என் பிள்ளைங்களையும் சேர்த்து வளர்த்தேன். எந்த பிள்ளையும் எனக்கு இல்லனே, இன்னைக்கு தானே எனக்கு தெரியுது. ஷோ கடவுளே, இங்க யாராச்சும் செத்து போயிட்டாங்களா என்ன? இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. சின்னம்மா ஆச்சு உனக்கு? எனக்கு தானே தலையில அடிபட்டுருச்சு, உனக்கு எதுவும் தலையில அடிபடலையே. கீழே கீழே எங்கன்னா விழுந்துட்டியா என்ன? சின்ன பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்க உட்காந்து. சின்னம்மா விழுந்துட்டியா கீழே? நான் எங்கடி கீழே விழுந்தேன்? வீட்டுக்கு ஒருத்தி வந்தா, என்ன பிடிச்ச கீழே அந்த ஆளு தள்ளி விட்டுட்டு போயிட்டா. வீட்டுக்கு வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்களா? யார் அது? வீட்டுக்கு யாரு வந்தா? சின்ன வளரிட்டு இருக்கு, எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. உன் தம்பி பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளே, இந்த வீட்டு மருமோவ, அவதான் வீட்டுக்கு வந்தா. வந்து உன் பாட்டி கிட்ட பேசணும்னு சொன்னான். என்கிட்ட பேசிட்டு போன்னு சொன்னதுக்கு பேச மாட்டேன்னு சொன்னான். கையை பிடிச்சிடாம இழுத்தேன், என்ன பிடிச்சி அந்த ஆளு தள்ளி விட்டு அப்படியே போயிட்டா. என்ன வலி தெரியுமா? முதுகெல்லாம் வலிக்கு ரேஸ்மா எனக்கு. அணுவியா சொல்ற? ஆமாட்டி, அணுவியத்தான் சொல்றேன். அந்த நொணுதான். அணுவா? அணுவா? என்ன அணுவா அணுவா அணுவான்னுகிட்டு இருக்கா? அவதான் சொல்றேன். அப்புறம் என்னடி உனக்கு? நீ என்ன பண்ண? ஏண்டி, பெத்த தாயை கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றேன். இதுக்காண்டி உனக்கு கோவம் வரல என்ன? நீ என்ன பண்ண? நீ என்ன பார்த்து கேட்கா? இந்த நிலைமைக்கு ஆளாக கிடைக்கிய நீ, இதுக்கு யார் காரணம்னு தெரியுமா உனக்கு? யார் காரணம்? அந்த அணுதான் காரணம். ஓ சரி, அப்புறம் என்னடி? இந்த அம்மா கறி எதுவும் கோவத்துல அவ மேல பழி போடுறான்னு சொல்லிட்டு நினைக்கியோ? அப்படி இல்ல ரேசுமா, அவ சொல்லி கொடுத்து உன் தம்பி கிட்ட போய் உன் அக்கா கிட்ட சண்டை போடுன்னு சொல்லியிருப்பா. அவனும் வந்திருப்பான். அது கரெக்டா நடக்குதா இல்லையான்னு சொல்லி இங்க வந்து பாக்கணும்னு தான் வந்தா. இங்க சண்டை நடக்கலன்னு உடனே பாட்டியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் மலிப்பிட்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் மலிப்பிட்டு போயிட்டா. அதனாலதான் சொல்றேன், அவ சொல்லி கொடுத்துதான் உன் தம்பி இந்த மாதிரி எல்லாம் வந்து உன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு. ஷாரு, அனு சொல்லி கொடுத்து ரகு என்கிட்ட கோவப்பட்டான். இதை நான் நம்பணும். அப்புறம் இங்க என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இது தாண்டி உண்மை. அவங்க சண்டை நடக்குதா இல்லை இவன் என்ன பண்ண வந்திருக்கான்னு பாத்துட்டு போலான்ட்டு வந்தா. நான் இருக்கிறத பாத்துட்டு அப்படியே பேர்லாம் தான் நினைச்சா. ஆனா நான் விடுவேனா? அதானே, நீ எப்படி விடுவ? நல்லா இருக்கிற குடும்பத்தை உனக்கு நிம்மதியா இருக்க விட முடியாதே. சொல்லு, என்னதுடி? ஒன்னே இல்ல, சொல்லு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அணு தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே, அந்த அணு பண்ணிருக்க காரியத்தை பாத்தீங்களா? பாருடி, உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து உன் தம்பிக்காரனை சண்டைக்கு போன்னு சொல்லி உன்னை எப்படியெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான்னு பாரு. அப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா அணு வந்து ரகுக்கு சொல்லி கொடுத்து என்ன திட்ட சொல்லியிருக்கா, அப்படிதானம்மா? இதுல என்னடி அப்படிதான் அப்படியானிக்கிட்டு இருக்கா? அப்படித்தாண்டி. சரி, இங்க பாரு ரேஸ்மா, இந்த மாதிரி கூடவே இருந்துகிட்டு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் இனிமே நம்ம கூடவே வச்சுக்க கூடாது. புரிஞ்சிச்சா உனக்கு? அதனாலதான் சொல்றேன், அவகிட்ட பேசவோ பழகவோ செய்யாத. அவ மூஞ்சில முடிக்கிறதே பாவத்திலயோ பாவம், கேடுகட்ட பாவம். அப்படியாம்மா? இந்த மாதிரி தப்பு தப்பா ஒருத்தவங்களை பத்தி சொல்லி தர்றது அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் என்னம்மா? ஆமாடி, என் பெத்த மவளை இப்பமாச்சும் புரிஞ்சிச்சு என் தங்கத்துக்கு அவளை பத்தி. அவ சரியான பாவம் செஞ்சவடி. அவகிட்ட பேசினாலோ பழகினாலோ அந்த பாவம் நம்மளுக்கு தான் வரும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட நம்ம என்னைக்குமே சகவாசம் வச்சுக்க கூடாது. புரிஞ்சிச்சா உனக்கு? இப்பந்தாம்மா எனக்கு நல்லா புரியுது. இப்பமாச்சும் உனக்கு புரியுதே? ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். இப்படி தான் சொந்த குடும்பத்துல இருக்கிற ஆளை பத்தி தப்பு தப்பா எப்படிதான் சொல்லி தரதுக்கு மனசு வருதுன்னு தான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்னம்மா, நம்ம தான் சொந்தம் பந்தம் எல்லாமே நினைக்கிறோம், ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. பத்தியாமா? என் செல்ல முதல்ல இப்பமாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சா இந்த அம்மா என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சிச்சுமா. நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, அதானே சொல்ல வர? ஆமாடி, அததான் சொல்ல வரேன் நானும். சரிம்மா, அப்ப வெளியே போ. இனிமே மூஞ்சிலேயே நீ முழிக்காத. ரேஸ்மா, இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தாலும் உனக்கு மரியாதையே இல்லை சொல்லிட்டேன். மரியாதையா வெளியே போன்னு சொன்னேன். நீ தானம்மா சொன்ன இப்படி தான் சொந்த குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறவங்க மூஞ்சில முடிச்சாலே பாவம், அவங்க கிட்ட பேசி பழக கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மான்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் உங்ககிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதை இப்ப வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கேன், நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருவேன், நல்லா இருக்காது. போ, வெளியே போ. சரி, நான் அவ்வளவுதானே சொன்னேன், வெளியே போமா. இப்ப யாரு நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கா என்கிட்ட வெறி பிடிச்சு கத்திக்கிட்டே? சாரு, நானா? ரேஸ்மா பாட்டி, தயவு செஞ்சு உங்களை வெளியே போக சொல்லு பாட்டி. ஏற்கனவே எனக்கு முடியல, இதுல இவங்க வேற என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ், இதுக்கு மேல இவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். எப்படி வசதின்னு பார்த்துக்கோ. இப்போ அவங்க போறாங்களா இல்லை நான் மொத்தமா போகணுமான்னு கேளு. எனக்கு எந்த தயக்கமும் இல்லை.
என் தம்பி வீட்டில் போயிட்டு இருக்கிறதுக்கு. நான் இப்போ போனால் கூட என் தம்பி கண்டிப்பாக உள்ள வாக்கான்னு தான் சொல்லுவான். எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குற பழக்கம் அவனுக்கும் இல்லை, அந்த அணு பிள்ளைக்கும் இல்லை. என் அம்மாவை தவிர இந்த காரியத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு வெளியே போக சொல்லு பாட்டி. ஏ தாஜாயினி, பாருங்க இந்த பிள்ளை எப்படி பேசுதுன்னு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெத்த தாய் மூஞ்சில முடிச்ச பாவமா பேசி பழகனா பாவம் பிடிச்சு கொள்ற மாதிரி பேசுறா. நான் போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன், தேவையில்லாம உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத தாஜாயினி, அமைதியா வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு. இல்லாத பொல்லாததையும் அவகிட்ட சொல்லி கொடுத்து ஏத்தி விடணும்னு நினைச்சியோ? அவ என்ன பச்சை பிள்ளையா எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கு? ரேஸ்மா ஒரு ஆஸ்பத்திரியே எடுத்து நடத்துற அளவுக்கு அவளுக்கு விவரம் இருக்கு. அப்ப நீ சொல்லி கொடுக்கறத ஈஸியா நம்பிடுவாளோ? போ அந்தால வந்துட்டான் நல்லா. அத இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையாச்சும் காப்பாத்திக்கோ. சிலன்னு வச்சுக்கோ நீதான் அசிங்கப்பட்டு போவா. மரியாதையா பேரு என் முகம் வர குரல கேக்குது பாரு. போன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம். அத போயிட்டு அவன்கிட்டயும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் சும்மா தான் சொன்னேன், என் முகம் வந்த உடனே சொல்லி கொடுத்து அடி வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளை இங்க வந்து நீ ஏசனதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் 4 கண்ணை பழுக்கிற அளவுக்கு கடவா பல்லு 4 கலந்து வந்து உழுற அளவுக்கு அடிப்பான். பார்த்து இருந்துக்கோ. ரேஸ்மா வச்சும் வார்த்தையால சொல்லி விட்டுட்டான். அவன் கிட்ட அடி வாங்கி சாவாத. போ பேய் ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு தின்னுட்டு விட்டு படு. போறியா இல்லையா? போறாத்த. போ. இங்க பாரு, இதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த பிள்ளை தான் காரணம்னு வாயை திறந்தியோ இனி நானே செவிட்டு வாக்குல இழுத்து விடுவேன். சேத்த எப்படி கோவப்படுறீங்க? போன்னு சொன்னேன். சரிங்க. இங்க பாரு, கேக்குற கேள்விக்கு ஆமா ஓகே சரி முடியும் முடியாது ஒரு வார்த்தையில என்னது பதில் சொல்ல பழகிக்கணும். புரிஞ்சுச்சா? போ. இப்படிதான் கரெக்டா இருக்கணும். இல்ல கடவா பல்லு 4 கலந்து வந்துரும். போ. ரேஸ்மா இந்தா இந்த காப்பி குடி.